ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யாருன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது விந்தாளி குழம்பு மட்டனில் செய்கிறது. கோல்டு ஜுரம் இந்த வாய் கசப்பாக இருக்கிறவங்களுக்கு இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக குணமாயிடுவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கறிக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. அப்புறமா இது கொழும்பு மிளகாய் பொடி, தனியா பொடி, கொஞ்சம் சில்லி பவுடரு, இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாலாவுக்கு வந்துட்டு என்னென்ன போடணுன்னு சொல்கிற பாருங்க. தேங்காய், தக்காளி, இதுக்கு மெயின் என்னென்னா சீரகம் மிளகு இருக்கணும் ஜாஸ்தி, லவங்கு, பட்டை, சோம்பு, ஏலக்காய், கொத்தமல்லி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. மிக்சியில் அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த தாளிப்பு கொடுத்துட்டு அந்த மசாலா அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுடுங்க. அப்புறம் நான் கொஞ்சம் குக்கரில் கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கினேன் கறி. அதை எடுத்து அதில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். அந்த குழம்பு கொச்சி ஆன பிறகு கொஞ்சம் கெழுங்கு, இந்த பாருங்க கறி 2 பாக்ஸில் எடுத்து வச்சுருந்தேன் நான். கொஞ்சம் பசங்க வேலைக்கு சீக்கிரம் போகிறாங்கன்னு வேக வச்சு பாக்ஸ் பண்ணி வச்சுக்கினேன். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக ஆகிடும்ன்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மசாலா போட்டு வச்சுருந்தேன் ரெண்டுக்கும். கொஞ்சம் நல்லா உப்பு காரெல்லாம் இறங்கிட்டோம். வேக வச்சு வச்சாக்கா மசாலா இறங்காது இல்லைங்களா. மசாலா போட்டு வச்சேன். அதுக்கு தான் பாருங்கள் பண்ணி இப்படி செஞ்சுட்டு இப்போ உடம்பு சரியில்லாதவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக குணமாவாங்க. இந்த மார்ச்செலியெல்லாம் கட்டின்னுக்கிறவங்க, உடம்பு சரியில்லாத கஷ்டப்படுறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லது. சப்பாத்திக்கு, தோசைக்கு, ராகி பால், களி, அப்புறம் சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டிப்ஸு, நம்ம வாழ்க்கையில் சில பேர் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எப்படின்னாக்கா நல்லது மட்டும் அவங்க பேர் போட்டுக்குவாங்க. எது நல்லது நடக்குதோ அந்த இடத்துலலாம் நானுன்னு காமிச்சிக்குவாங்க. ஆனால் கெட்டது ஏதாச்சும் செஞ்சுட்டு இன்னொருத்தர் மேலே தூக்கி போட்டுடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. ஆனால் ஃப்ரெண்டாகட்டும், ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், யாராகட்டும் கொஞ்சம் நம்ம உஷாராக இருந்தோம்னா நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்க. பாருங்கள், குழம்பு ரெடி. எங்கள் பையனுக்கு பாக்ஸ் பண்ணேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.